Now we are going to discussing about the subject financial accounting. தமிழில் நிதிநிலை கணக்கியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போது பிரான்ச் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். பிரான்ச் அப்படிங்கிறது தமிழில் கிளைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிஸ்னஸ் தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து வெவ்வேறு லொக்கேஷனில் அவங்களுடைய சப்பார்டினேட் டிவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக அவங்களுடைய ப்ராஃபிட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சப்பார்டினேட் டிவிஷன்ஸை தான் நம்ம பிரான்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சப்பார்டினேட் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஊரில் இருக்கலாம், இல்லை வெவ்வேறு ஊரில் இருக்கலாம், இல்லை பல நாடுகளில் கூட இருக்கலாம். ஸோ இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரான்ச்சில் இருந்தும் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது இல்லை எவ்வளோ லாஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால பிரான்ச்சை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒவ்வொரு பிரான்ச்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஒவ்வொரு பிரான்ச்சில் இருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது கூட்ஸ் அண்டு கேஷ் எவ்வளோ இருக்குது அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும். அண்ட் பிரான்ச்சை இன்னும் ரொம்ப எஃபிஷியன்சியாக அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்க பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான சஜஷன்ஸையும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ். டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பிரான்ச் எப்பயுமே தன்னுடைய ஹெட் ஆஃபீஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த பிரான்ச்சினுடைய எல்லா அக்கௌண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஆஃபீஸ் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த ஹெட் ஆஃபீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இண்டிபெண்டன்ட் பிரான்ச். இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எல்லா அக்கௌண்ட்ஸ் புக்குமே அந்தந்த பிரான்ச்சை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸில் இந்த ஹெட் ஆஃபீஸ் தலையிடாது. அவங்க ரொம்ப ஃப்ரீடமாக அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை இண்டிபெண்ட்டாக ரன் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிரான்ச். ஸோ ஃபாரின் பிரான்ச் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய எல்லையை தாண்டி வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸை தான் நம்ம ஃபாரின் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிரான்ச் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது த எக்ஸ்டர்னல் சைட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் இருக்கக்கூடியது. ஆனால் டிபார்ட்மெண்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் க்ரோத்தில் ஒவ்வொரு கம்பெனியுமே தன்னுடைய ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கம்பெனியை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது வித்தின் தி ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக டைலரிங் செக்ஷன் இருக்கும், பேக்கேஜிங் செக்ஷன் இருக்கும், அண்ட் தென் செல்லிங்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய அக்கௌண்ட்ஸையும் செப்பரேட்டாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன ப்ராஃபிட், என்ன காஸ்ட் ஆகுது, அண்ட் அது மூலமாக நமக்கு எந்த இடத்துல நம்ம காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அதிகமான ப்ராஃபிட்டை நம்ம ரீச் பண்ணலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் தென் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய லேபர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்ரைஸில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எந்த ஏரியாலெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு எஃபிஷியன்சி லெவலையும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம ஒற்றை பதிவு முறைன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் படிச்சிருப்போம், அதாவது இரட்டை பதிவு முறை. அதுக்கு என்ன மீனிங்னா, ஈச் டெபிட் ஹேஸ் ஈச் கிரெடிட் வேல்யூ, ஒவ்வொரு பற்றுக்கும் ஒரு வரவு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் மட்டும்தான் இருக்கும். இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு பெட்டி ஷாப் ரன் பண்ணுறவங்க, இல்லை ஒரு சோல் ட்ரேடர், ஒரு தனிநபரே ரன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மல்ஸ் கிடையாது, ஒரு யூனிஃபார்மிட்டியாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல்ஸ் கிடையாது. இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்க்கு எந்த விதமான பிரின்சிபல்ஸும் இல்லாதனால இதில் கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை பார்த்திங்கன்னா நமக்கு அக்செப்டபிள் கிடையாது. அண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டமை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமை அக்செப்ட் பண்ணதே கிடையாது.
இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அண்ட் டைம் அண்ட் மணி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். ஆனால் இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டையும் இல்லை ஃபினான்ஷியல் பொசிஷனையும் கரண்ட் இயரில் வச்சு நம்மளால் கம்பேரிசன் பண்ணி பார்க்கவும் முடியாது. அண்ட் ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய இருப்பாய்வை நம்மளால் இங்கே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்டிங்கில் ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், அதாவது பங்குதாரர்களின் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் நாம் கூட்டுறவு நிறுவனம் சொல்லுவோம். விச் மீன்ஸ் த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் பொறுத்த வரைக்கும் கம்பெனியினுடைய நேம்னுடைய எண்டில் கண்டிப்பாக ஃபேர்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்ட்னர்ஸ்க்கு இடையில் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட்னுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறதா தான் இருக்கணும். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸுமே அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த பார்ட்னர்ஸில் எனி ஒன் பர்சன் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணவும் முடியும். அண்ட் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் லாஃபுல் பிஸ்னஸாக தான் இருக்கணும். சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு வணிக நிறுவனமாக மட்டும்தான் இருக்கணும். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் 10க்கு மேற்பட்ட நபர்கள் இதில் சேர முடியாது. இன்கேஸ் பேங்கிங் பிஸ்னஸாக இருந்தால் மட்டும் நமக்கு 20 பேர் வரைக்கும் நாம் அதில் சேர்த்துக்க முடியும். ஸோ இப்போது ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர். அதாவது அவங்களுக்கு இன்னும் முதல் தேவைப்படும் போது மேற்கொண்டு இன்னும் ஒரு பங்குதாரரை சேர்த்து அது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பார்ட்னரை நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு நியூ ரேஷியோவை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது கம்பெனியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஷேர்ஸையும் அவங்களுடைய ப்ராஃபிட்டையும் அவங்க சரண்டர் பண்ணிவிட்டு நியூ பார்ட்னர் வரும்போது அவங்க வேறு ஒரு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. அதாவது கம்பெனியில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ரேஷியோ அண்ட் புதுசாக ஒரு பார்ட்னர் வரும்போது அவங்க புதுசாக டிவைட் பண்ணியிருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ அந்த ஓல்டு ரேஷியோவிலேருந்து நியூ ரேஷியோவை மைனஸ் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்டை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதே பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர். ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்திலேருந்து அவங்க ஓய்வு பெறுறது. இது மேபி அவங்களுடைய ஏஜ் கம்ப்ளீட் ஆனதாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அதாவது உடல்நிலை சரியில்லாத அந்த காரணமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு பார்ட்னர் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பிஸ்னஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், குட்வில்லை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அண்ட் கம்பெனியில் அப் டு டேட் அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம ரீவேல்யூஷன் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் எதெல்லாம் நம்ம இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சுருக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அண்ட் டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்போது என்ன ப்ராஃபிட் அண்ட் என்ன லாஸ் கண்டிஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் இந்த பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் ஏதாவது இருந்தா அப்படின்னா அந்த டியூஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். அண்ட் அந்த டியூஸை அவருக்கு நம்ம டிஸ்போசல் பண்ணணும். ஸோ அப்போது ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற டைமில் ஒரு கேல்குலேஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களோ அப்போது அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இந்த கெய்னிங் ரேஷியோ. விச் மீன்ஸ் அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர் அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த கெய்னிங் ரேஷியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கெய்னிங் ரேஷியோனுடைய ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. அதாவது அந்த பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கால்குலேட் பண்ணக்கூடிய நியூ ரேஷியோவிலேருந்து ஓல்டு ரேஷியோ ஆல்ரெடி அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ரேஷியோவை மைனஸ் பண்ணும்போது அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஆஃப் எ பார்ட்னர். டெத் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் எ பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட். அதாவது இதுவும் ஒரு பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் மாதிரி தான். அதாவது அந்த அக்கௌண்டிங் பீரியடோட அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு அப்படிங்கிறத நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக எந்த அக்கௌண்டிங் பீரியடோ இல்லை அந்த அக்கௌண்டிங் பீரியடுடைய கேல்குலேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல டெத் ஆகிட்டார் அப்படின்னா அதை நம்ம டெத் ஆஃப் எ பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா டிசொல்யூஷன் ஆஃப் எ பார்ட்னர். டிசொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு நிறுவனத்தை கலைக்கிறது, விச் மீன்ஸ் த கம்ப்ளீட் ஷட் டவுன் ஆர் பிரேக் டவுன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு மேலே அந்த பார்ட்னர்ஸ் அந்த நிறுவனத்தை கண்டினியூ பண்ண முடியாது, அந்த இடத்தோட அதை எண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ்லலாம் இந்த நிறுவனத்தை நம்ம கலைக்க முடியும், த மோட்ஸ் ஆஃப் டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் என்ன அக்ரிமெண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ டைம் வரைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ அந்த அக்ரிமெண்ட் எண்ட் ஆகும்போது இல்லை அந்த அக்ரிமெண்ட்னுடைய பீரியட் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கூட்டுறவு நிறுவனத்தை நம்ம கலைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி டிசொல்யூஷன். இது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸுடைய ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா பார்ட்னர்ஸ் இன்சால்வெண்ட் அவருடைய இயலா நிலைமையாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்னர் இறந்துட்டா இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ் ஒரு இல்லீகல் பிஸ்னஸாக இருந்தால் கம்பல்சரி அந்த நிறுவனத்தை அவங்க கலைக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிசொல்யூஷன் பை கோர்ட். இன்கேஸ் ஒரு கோர்ட் அந்த பார்ட்னர் யாராவது ஒரு அன்சவுண்ட் மைண்ட் பர்சன், அவர் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருந்து ஒரு நார்மல் பர்சனாக இல்லாதவராக இருந்தாலோ இல்லை அப்படின்னா பார்ட்னர் இறந்துட்டாலோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, இதுக்கு மேலே நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மை கண்டினியூ பண்ணக்கூடாது, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.